வணக்கம். என் பேர் டாக்டர் அப்துல் ரஹீம் சையத். நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வானகரனில் பெட் சிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நம்ம இன்றைக்கி பேச டாபிக் வந்து ரோல் ஆஃப் பெட் சிட்டி இன் ஆங்காலஜியில். ஆங்காலஜியில் பெட் சிட்டி வந்து இட்ஸ் த மெயின் கோர் எலிமெண்ட். இது ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ரேடியோ ஆக்டிவ் ப்ரொசீஜரு. இங்கே என்னென்னா நம்ம ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெடிசன் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அந்த ரேடியோ ஆக்டிவ் மெடிசன் எங்கெங்கே கேன்சர் செல்ஸ் இருக்கோ அங்கே போய் இது அங்கே நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது எங்கெங்கே கேன்சர் செல்ஸ் இருக்கோன்னு நம்மளுக்கு அந்த ஸ்கேனரில் தெரியும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன யூஸ்னால் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் போகணும், இதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நம்மளுக்கு இப்போது ஸ்டேஜ் எப்படி என்ன இருக்குது, என்ன ஸ்டேஜில் இப்போ கேன்சர் இருக்குது அது தெரிஞ்சதுக்கு தான் இந்த பெட் சிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். சில ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணிக்கலாம், சில ஸ்டேஜில் சர்ஜரி பண்ண முடியாது, சில ஸ்டேஜில் ரேடியோ தெரப்பி கொடுக்கணும், சில ஸ்டேஜில் கீமோதெரப்பி கொடுக்கணும். அந்த காம்பினேஷன் எப்படி பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு பெட் சிட்டி இஸ் த கார்னர் ஸ்டோன் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், ஒரு மூலாதாரம்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த ஸ்டடி வந்து நம்ம இப்போது வானகரனில் வி ஹவ் ஸ்டார்டட் அப். நம்ம இந்த பெட் சிட்டி பண்ணுறதுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 6 to 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங் தேவை இருக்கும். ஸோ ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் வந்து வில் ரிசீவ் த பேஷண்ட். நம்ம இங்கே பிளட் சுகர் அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வில் கிவ் த ரேடியோ ஆக்டிவ் இன்ஜெக்ஷன். வந்து ஜென்ரலி நம்ம எஃப்டிஜி அந்த மருந்து யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் லைக் ஃப்ளூரோடியாக்சி குளுக்கோஸ் அந்த மருந்து. இது குளுக்கோஸ் மாதிரி ஒரு மெடிசன். குளுக்கோஸ் மாதிரி இருக்கும், பட் குளுக்கோஸ் கிடையாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேன்சர் செல்லு தேடி தேடி அந்த இடத்துல போவாங்க. போய் அந்த ஸ்கேனரில் நம்மளுக்கு தெரியும். இதில் பயப்படுறதுக்கு ரொம்ப இது இருக்காது. இது ரேடியோ ஆக்டிவிட்டினால ரொம்ப பயப்படுறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எதுனா நம்ம இந்த இதெல்லாம் ரொம்ப நார்மல் லிமிட்ஸில் இருக்குது. நார்மல் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் ஆல்சோ வி ஃபாலோ. அண்டு பெட் சிட்டி ப்ரொசீஜரு எப்படி பண்ணுறாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேஷண்ட் வந்து இப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு டயக்னோசிஸ் வந்ததுக்கப்புறம் ஏதாவது கேன்சர் இருக்குது வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரொசீஜர் பிளான் பண்ணுவாங்க. பிளானுக்கு என்னென்னா ஒரு 6 to 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங் தேவை இருக்கும். ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்டு நம்ம பிளட் சுகர் லெவல் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்குன்னா நம்ம எஃப்டிஜி அந்த மருந்து, எஃப்டிஜினா ஃப்ளூரோடியாக்சி குளுக்கோஸ். இது குளுக்கோஸ் மாதிரி ஒரு சிமிலரான மருந்து. ஸோ இது அந்த கேன்சர் செல்ஸில் போய் நிற்குனதுக்கப்புறம் நம்ம ஸ்கேனரில் பார்த்தா அந்த எந்த ஏரியாவில் போயிருக்குன்னு அது தெரியும் நம்மளுக்கு. இதில் பெட்டு சிடி காம்பனண்ட் 2 இருக்கும். ஒன்று வந்து பெட்டு, ரெண்டாவது வந்து சிடி. ஸோ 2 சேர்த்து நம்ம ஃபியூஸ் பண்ணுவோம். ஃபியூஸ் பண்ணி பார்த்தா எந்தெந்த ஏரியாவில் இந்த கேன்சர் செல்ஸு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்கும்னா அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒரு தனியாக ஐசோலேஷன் ரூமில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கேனுக்கு எடுத்துருவோம். ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஸ்கேனரில் ஒரு சிடி காம்பனண்ட் இருந்ததுனால சிடி கான்ட்ராஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. சிடி கான்ட்ராஸ்ட்டு இது சேர்த்து ஒரு இமேஜஸ் ஒரு 20 minutes அப்ராக்சிமேட்டாக ஸ்கேன் நடக்கும். இது ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இமேஜ் வரும். இமேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே டாக்டர் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எல்லாமே இமேஜஸ் நல்லா இருக்குன்னா த பேஷண்ட் ஒரு மேபி இந்த டோட்டல் டைம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 3 to 4 hours அங்கே நிறுத்தம் அந்த வர மாதிரி இருக்கும். ஸோ தட் எல்லா ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் த பேஷண்ட் கேன் லீவ். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன்னா அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜ் இருக்குது கேன்சரு அந்த தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு கேன்சர்னால் ரொம்ப பயமாக இருக்கும். பட்டு இப்போ இருக்க ரீசெண்ட் அட்வான்சஸில் நிறைய இடத்துல கேன்சர்ஸு கேன் பி ட்ரீட்டபிள். ஸோ ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் த மெயின் திங் இஸ் கேன்சருக்கு பிரச்சனை என்னென்னா நம்மளுக்கு பீப்புள் ஆர் ஸ்கேர்ட் அபவுட் சீயிங் த டாக்டர் இட் செல்ஃப். ஏர்லி ஸ்டேஜில் இதை டிடெக்ட் பண்ணால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் கேன்சர்ஸ் விச் கேன் பி ட்ரீட்டபிள். நிறைய கேன்சர்ஸ் விச் கேன் பி ட்ரீட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரெஸ்ட் கேன்சர் எடுத்துருக்குன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் எடுத்துருக்குன்னா ஸோ ஆல்மோஸ்ட் த க்யூர் ரேட் இஸ் லைக் வெரி ஹை. ஆல்மோஸ்ட் லைக் நல்ல ஹை பர்சன்டேஜில் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இது வித் த
ப்ரொவைடட் த கேன்சர் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல டயாக்னோஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் வி ஷுட் பி விஜிலண்ட் அண்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் மாதிரி நிறைய பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபீமேல் கேன்சர்ஸ்னால் பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், தீஸ் ஆர் த காமன் கேன்சர். இதில் நம்ம பிரஸ்ட் கேன்சர் வந்து நம்மளுக்கு செல்ஃப் பால்பேஷன்னு, தட் இஸ் செல்ஃப் பால்பேஷன் ஒரு மெத்தட். ஸோ தட் எதாவது நாட்யூல்ஸ் இருந்துடும். இல்லைன்னா சர்வைக்கல் கேன்சருக்கு பேப் ஸ்க்ரீனிங்கு, இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸு, இல்லைனா மேல் கேன்சருக்கு ப்ராஸ்டேட்டு, இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ்க்கு பார்த்துட்டே இருக்குன்னா கேன்சர் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ண முடியும். த ஏர்லி த டிடெக்ஷன் த பெட்டர் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் இஸ். ஸோ பெட்சிட்டி வந்து இந்த பார்ட்டில் எங்கே ரோல் ப்ளே பண்ணணும்னா, எந்த ஸ்டேஜில் இருக்குது கேன்சர்ன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு குட் மீடியம் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் ஸ்டேஜ் த கேன்சர் இஸ் இன். ஸோ கேன்சர் ஏதாவது வந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் டு ஃபைட் பேக் ராதர் தேன் கிவ் அவே. ஸோ நம்ம வென் வி ஃபைட் பேக், definitely there is a lot of better chances to get that cancer treated and live a long life, and don't lose hope, and we are always there to help you. In the pet city வந்து ஆக்சுவலி டயக்னோசிஸ் நம்ம ஆல்ரெடி இப்போ வரைக்கும் பேசியிருக்கு. பட் இந்த பெட் சிட்டி வந்து இப்போ நமக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு மறுபடி திரும்பி வருமா இல்லையா, இது ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு பெட் சிட்டி இஸ் த கார்னர் ஸ்டோன். நம்மளுக்கு சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பெட் சிட்டி இருக்கும். இது ரெண்டு சேர்த்து இருக்குன்னா நம்மளுக்கு கேன்சர் ஃபாலோ அப்க்கு நல்லா இருக்கும். இப்போ ஃபாலோ அப்பு ஜென்ரலி 5 இயர்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் வில் ரிக்கர். ஏன்னா மறுபடி வரத்துக்கு வாய்ப்பு ஒரு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஒரு நெக்ஸ்ட் எவ்ரி 1 இயர் நம்ம ஃபாலோ அப்பில் இருந்துருக்குன்னா, ஸோ தட் நம்மளுக்கு அந்த 5 இயர்ஸில் வரலன்னா அதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இந்த பெட் சிட்டி வில் ஹெல்ப் இன் தட் ஃபாலோ அப் திங் ஆல்சோ. ஸோ ஆக்சுவலி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ஆக்சுவலி சோஷியல் ஸ்டிக்மா இருக்கும். என்னன்னா கேன்சர்னால் அந்த பேஷண்ட்னா கேன்சர் பேஷண்ட்டு அப்படி பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் நமக்கு மெயின் என்னன்னா ட்ரீட்மெண்ட்டு இருக்கிறது தான் நம்ம ஃபேமிலி நமக்கு மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ சோஷியல் ஸ்டிக்மா விட்டு ஏதாவது கேன்சர் தேவை இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கீமோதெரப்பி எடுத்துருக்குன்னா முடி போடுறது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். பட் இந்த மாதிரி எல்லாமே யோசிக்காமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குன்னா இது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அப்லன்னு நம்மளுக்கு கொஞ்சம் சில டைம்ஸு ஏர்லியாக மறுபடியும் டிடெக்ட் பண்ணும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபாலோ அப்பு, ட்ரீட்மெண்ட்டு அண்ட் டயக்னோசிஸ், ஃபாலோ அப் அண்ட் ட்ரீட்மெண்ட். திஸ் இஸ் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோ அப். திஸ் இஸ் த ப்ரோட்டோகால் ஆஃப் த கேன்சர் ட்ரீட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் வந்து தொட்டு வியாதி கிடையாது. சிலது கேன்சர்ஸ் இருக்குது, தொட்டு இருக்கலாம் பாசிபிலிட்டி இருக்குது. செர்வைக்கல் கேன்சரு, இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அந்த வைரஸ்லேருந்து வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த அதர் கேன்சர்ஸ் வந்து தொட்டு வியாதி கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. இப்போ வரைக்கும் நம்ம கேன்சர் அந்த டாப்பிக்கில் எப்படி டயக்னோசிஸ் பண்ணணும், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி ஃபாலோ அப்க்கு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு நல்ல டாப்பிக்கில் சந்திக்கிறேன். வணக்கம்.